Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 8 மாதங்களை கர்த்தர் சுகத்தோடும் பலத்தோடும் நம்மை பாதுகாத்த தேவன் இந்த 9வது மாதத்திலும் அவருடைய வல்லமையுள்ள கரத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் பாதுகாப்பாராக. இம்மட்டும் நடத்தினவர் இனியும் உங்களை நடத்துவார். இந்த 9வது மாதத்திலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்காக நாம் கடந்து செல்லலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 7வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். The book of Genesis chapter 37 verse 7. நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். ஹல்லேலூயா. என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே வேத வார்த்தை சொல்லுகிறது, For behold, we were binding sheaves in the field, and lo, my sheaf arose and also stood upright. And behold, your sheaves stood around about and made obeisance to my sheaf. உங்களுடைய அரிக்கட்டுகள் எல்லாம் என்னுடைய அரிக்கட்டுகளை சுற்றி வணங்கி கொண்டது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் உன்னுடைய தலையை நான் நிமிர்ந்திருக்கும்படி செய்வேன். உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேவியராகமம் 26:13 சொல்லுகிறது, உங்கள் தலைகளை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். நீங்கள் வெட்கப்பட்ட அதே இடத்துல கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆகவேதான் கர்த்தருக்கு முன்பதாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும் போது யோசேப்பினுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல சோதனைகள் வந்தபோது ஆண்டவர் யோசேப்பினுடைய அரிக்கட்டை நிமிர்ந்து இருக்கும்படி செய்தார். உங்களுடைய தலைகளையும் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். என்னாகமம் 23:24 சொல்லுகிறது, பால சிங்கத்தை போல நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். 20வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லுகிறது, நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். உன்னுடைய அரிக்கட்டு நிற்கும். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு போனாயோ, நீ எந்த இடத்துல கூனி குறுகினாயோ, எந்த இடத்துல மனிதர்களுக்கு முன்பதாக நீ தாழ்த்தப்பட்டு போனாயோ, அதே ஜனங்களுடைய கண்கள் காணும்படி, அதே சூழ்நிலைகள் காணும்படி, அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களே காணும். கர்த்தர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. என் ஜனங்களை நான் நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். உங்கள் தலைகளை அவர் உயர்த்துகிறவர். உங்கள் சத்துருகளுக்கு மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்துகிறவர். உங்களுக்கு அவர் நேர்த்தியான இடங்களிலே பங்கு கிடைக்கும்படி செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த மாதம் உங்கள் தலை நிமிர்ந்து இருக்க போகிறது. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். இந்த மாதம் உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். உங்கள் வேலையில், உங்களுடைய ஊழியத்தில், உங்களுடைய படிப்பில், நீங்கள் இருக்கிற பிஸ்னஸில், நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த இடத்துல நான் உன்னை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வேன். உன்னை சுற்றிலும் பல எதிரிகள் இருக்கலாம். உன்னை சுற்றிலும் பொறாமை பிடித்த மனிதர்கள் இருக்கலாம். உன்னுடைய காரியத்துக்கு விரோதமாய் அவர்கள் திட்டமிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 37வது அதிகாரம் ஆதியாகமத்தில் 7வது வசனத்தின்படி, உன்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படும். உன்னை பகைக்கிறவர்களுக்கு மத்தியிலே தேவன் உன் கொம்பை உயர்த்துகிறார், உன் தலையை உயர்த்துகிறார். நீர் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியும்படி, அதே போல காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பை கர்த்தர் கொடுக்கிறார். புது எண்ணெயினால் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ அதே இடத்துல உன் தலை நிமிர்ந்து நடக்கும்படி நான் செய்வேன். கர்த்தராகிய தேவனாகிய நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனே அவர்களுடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. அவருடைய சூழ்நிலைகளை மாற்றுவீராக. அவருடைய போராட்டங்களை மாற்றுவீராக. அவர்கள் வியாதிகள், கடன் பிரச்சனைகள், வருத்தங்கள், போராட்டத்தின் கிரியைகளை கட்டி சபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த மாதம் அவருடைய தலை அவர்களை சுற்றிலும் இருக்கிற சத்துருகளுக்கு மத்தியிலே உயர்ந்து இருக்கட்டும். தேவன் அதை செய்வீராக. அப்படியே செய்வீராக. மாரா சத்துனமாஷியா. நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன்னை அழைத்தது நான், உன்னை உருவாக்கினது நான், உன்னை நான் நடத்துவேன். நீ அறியாத பாதையில் உன்னை நடத்தி
உன்னை உன் சத்துருகளிலும் நான் ஞானமுள்ளவனாய் உன்னை மாற்றுவேன். உன்னை உயர்த்துவேன். உன்னை பூமியின் உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்கும்படி செய்வேன். உன் தகப்பனுடைய யாக்கோபினுடைய சுதந்திரத்தால் உன்னை நான் போஷிப்பேன். மாரா பாலா தூடா பாலா ஷாக்காலா ஊட்டியா. சத்துரு வெட்கப்பட்டு போவதை அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் காணும். பயப்படாதே. என் சமூகத்திலே நீ கேட்டவைகளின்படியே நான் உனக்கு செய்வேன். உன் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இம்மட்டுமாய் நடத்தின தெய்வம் இனியும் நடத்தி வழி நடத்துங்கப்பா. அவர்கள் கேட்கிறதையில அவர்களுக்கு நீர் கட்டளையிட்டு அவர்கள் தலைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God be with you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.